ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மீன் குழம்பு செய்வது எப்படி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க மக்களே, கணவன் சமையல் வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் வீட்டில் சமையல் செய்து கொண்டிருக்கும் கணவன்மார்கள் அனைவருக்கும் சமர்ப்பணம் செய்கிறோம். மீன் குழம்பு செய்முறை குறிப்பு. மீன் குழம்பு செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது, நல்ல மீன் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல மீனை வாங்கி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மீனை ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். நாங்கள் இந்த மீன் எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீன் மார்க்கெட்டில் தான் வாங்கினோம். மதுரையில் மீன் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது. அங்கே போனீங்கன்னா மொத்த ரேட்லேயும் சில்லறை ரேட்லேயும் உங்களுக்கு கம்மி ரேட்டாகவே கொடுப்பாங்க. மீன் வாங்கிட்டு மீன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே கட் பண்ணுறதுக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 20 ரூபா அப்படின்ற முறையில் அமௌண்ட் வாங்கி நம்மளுக்கு மீன் கட் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கின மீன் விரால் மீன். இந்த மீனை வாங்குறது முக்கியம் இல்லை, அதை கரெக்டான முறையில் சுத்தம் செய்யும். நல்லா தரையில் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வெட்டவே செய்யணும். வெட்டிட்டு இந்த மீனை க்ளீன் பண்ண முடியாது மக்களே. விரால் மீன் ஒரு கிலோவுக்கு 80 ரூபா வாங்குவாங்க. கிலோவுக்கு 80 ரூபா எதுக்கு வாங்குவாங்க? மீனோட ரேட்டு கிடையாது, கட் பண்ணுறதுக்கு. விரால் மீனை கட் பண்ண கிலோவுக்கு 80 ரூபா. நாங்கள் மீன் வாங்க போகும்போது டைம் கரெக்டாக இரவு 12 மணி. மீனை வாங்கிட்டு கட் பண்ணி அங்கேருந்து வரப்போ மணி 1 மணி ஆயிடுச்சு. அப்படியே மீன் மார்க்கெட்டு பக்கத்துலேயே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே போனீங்கன்னா எனி டைம் டீ கடை திறந்துருக்கும். அங்கே போய் ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தால் மணி 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். வந்த உடனேயே நாங்கள் மீனை குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வக்கனையா சமைச்சு கொடு மாமா, நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம் ஆமா மாமா மாமா. பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, புதினா, கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய், இது எல்லாம் மீன் குழம்புக்கு தேவைப்படுகிற பொருட்கள். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க மக்களே. என்ன ப்ரோ, குழம்பு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டம்மா வைக்கலையா அப்படின்னு கேட்காதீங்க. பாரதி கண்ட புதுமை பெண் தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பெண்கள் நம்ம நாட்டின் கண்கள் இல்லையா? அந்த கண்களில் தூக்கம் வந்தால் உடனே தூங்க வச்சிடணும். கண்ணை விழிக்க வச்சு நம்ம பார்க்கக்கூடாது, சரிங்களா மக்களே? நான் உண்மையாக சொல்கிறேன், நம்மக்கிட்ட எப்போவுமே பொய் இருக்காது. நாங்கள் மீன் குழம்பு சமைக்கும் போது மணி 2:30 மணிக்கு தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ப்ராசஸ் ஒரு 3:45 ஒரு மணி நேரம் போய்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்காக தான் நாங்கள் சமைச்சு இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். தயவுசெய்து பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக நீங்கள் அதை பண்ணித்தான் ஆகணும். ஆண்கள் பாவம், ஆண் பாவம் பொல்லாதது சொல்லிட்டேன். லொஜக் மொஜக் பஜக், லொஜக் மொஜக் பஜக், லொஜக் மொஜக் பஜக், லொஜக் மொஜக் பஜக், லொஜக் மொஜக் பஜக் அப்படின்னு தக்காளியை கட் பண்ணிடணும் மக்களே. கட் பண்ணிவிட்டு, நீ பற்ற வைத்த நெருப்பொன்று கடாயில் கொதித்து கொண்டிருக்கிறது, அதில் தக்காளியை போடவும், கரண்டியை எடுத்து கட்டக் முடக் என்று கிண்டவும், மறுபடியும் தக்காளியை கட் பண்ணவும். கட் பண்ணி கடாயில் அப்படியே அழகாக அப்படியே போடணும். போட்டுட்டு மறுபடியும் லஜக் மொஜக் பச்சக், லஜக் மொஜக் பச்சக், லஜக் 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 மொஜக் 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 பச்சக் பச்சக் பச்சக்னு கிண்டிக்கிட்டே இருக்கணும் மக்களே. இன்னொரு விஷயம் தெரியுமா? சமந்தாவுக்கு கல்யாணம் முடிஞ்சா மக்களே. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சமந்தாவை கல்யாணம் பண்ணி வீட்டில் சமையலுக்கு வச்சுக்கலான்னு பார்த்தேன். பட் சமந்தா என்னை ஏமாற்றிட்டா மக்களே. சமந்தா, நீ என்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை எப்போவுமே மறக்க மாட்டேன். எல்லா பேரும் லவ்வரோட பேரை நெஞ்சில் தான் பச்சை குத்துவாங்க, ஆனால் நான் அதை எப்படிம்மா என் வாயால் சொல்லுவேன்? பரவாயில்ல சமந்தா, என்னை விட்டு போயிட்ட. எங்கே இருந்தாலும் சமஞ்ச பிள்ளை மாதிரி ஜம்முன்னு இரு, போதுமா? வாழ்த்துக்கள் மக்களே. மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன்.
ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. மக்களே கிட்டத்தட்ட நம்மளோட மீன் குழம்பு இறுதி கட்டத்தை எட்ட போகுது. ரெடியாக இருங்க. இதுதான் படத்தோட கிளைமேக்ஸ் சீனு, ட்விஸ்ட்டு சீனு எல்லாமே இந்த இடத்துல தான். இங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடாயில் வைக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்கள் கொதிநிலையை அடைந்தவுடன் நாம் கட் பண்ணி வைத்திருக்கின்ற இந்த மீனை எடுத்து ஒவ்வொன்றாக மேலே போட வேண்டும். இதற்காகத்தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க மக்களே, கண் இமைக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கிட்டும் போகாதீங்க. ஆண் பாவம் பொல்லாதது, மறுபடியும் சொல்கிறேன், ஆண் பாவம் பொல்லாதது. மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் மக்களே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா அக்கா பொண்ணுக்கு நல்லது. எங்க மறுபடியும் சொல்லுங்கள். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிடலைன்னா அக்கா பொண்ணுக்கு நல்லது. யாருக்கெல்லாம் அக்கா பொண்ணு இருக்குது கை தூக்குங்க. அட்லீஸ்ட் அத்தை பொண்ணாவது இருக்கா? இருந்தால் கட்டிக்கோ, இல்லாதவன் வச்சுக்கோ. எடு செருப்ப நாயே, பிச்சைக்கார நாயே, எங்கே வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது மக்களே, தப்பாக எடுத்துக்காதீங்க. மக்களே, நம்ம கிளைமேக்ஸ் சீன் வந்துட்டோம். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனை எடுத்து குழம்புல போட்டுக்கிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, அப்படியே புகையாக வருது பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து மீன் குழம்புக்கு வந்து செஞ்ச அந்த குழம்புல மீன் எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வேக வச்சோம்னா நம்ம எதிர்பார்த்த மீன் குழம்பு ரெடி ஆயிரும். ரெடி ஆன உடனேயே அதை அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்கண்ணே, சொல்லும் போதே எச்சி ஊறுது மக்களே, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மீன் பேர் வந்து பார்த்திங்கன்னா விரால் மீன். விரால் மீன் எடுத்து சாப்பிட்டு உடம்பு நல்லா வலுவாக வச்சுக்கோங்க. நம்ம மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி ட்ரீம்ஸ் தினேஷ் குமார். ஓகே அக்கா, இங்கே பாருங்க. கடவுளே, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் தான் குழம்பு ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு எழுதி போடுறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது நீங்கள் போடுற கமெண்ட்டில் தான் தெரியும். அப்புறம் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப நேரமாக உங்களுக்காக தான் நைட்டு இரவு 2:30 மணி, பார்த்தீங்களா 2:30 மணி ஆயிடுச்சு, 2:45 ஆயிடுச்சு சமைச்சு முடிக்கிறதுக்கு. எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.